அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் தாம் கற்பிக்கும் பாடத்திற்கு டிஎல்எம் ஸ்லைடு இந்த மாதிரி ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு பாடத்திற்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணி என்னுடைய மொபைலில் இருந்து பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி இந்த டிஎல்எம் ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பாடம் தொடர்பான படங்கள் இமேஜஸை ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இமேஜஸ் வேணுமோ அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போய்ட்டு இப்போ கடிகாரம் வேணும்னா கடிகாரம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கடிகாரம் தொடர்பான படங்கள் நிறையா வரும். ஸோ அதில் உங்களுக்கு நல்ல இமேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அகைன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு பாடம் தொடர்பான இமேஜஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் லோகோ பிட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஓப்பன் பண்ணாவே இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய அந்த 3 லைனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் லோகோ பிட் ப்ளஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூ அண்ட் எஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரியேட் நியூனா இப்போ தான் புதுசாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட் நியூவை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணி இது வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேஜஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் தம்ப்நெயில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடம் டைட்டில் வந்து மேலே என்டர் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சதுரம், செவ்வகம், வட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த செவ்வகமாக இருக்குது பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நமக்கு இன்னும் பெருசாக வேணும்னாலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப பழைய பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இங்கே இந்த பென்சிலுக்கு கீழே 20 இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 70க்கு மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கலரும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறோன்னா க்ரீனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்படி இழுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களை இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக்கிக்கலாம், சிறுசாகவும் ஆக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கரெக்டான பிளேசஸில் போய் வச்சுருங்க. திரும்ப மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ போய் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீனை சுற்றிலும் பார்டரில் ஏதாவது கலர்ஸ் வரணும்னாலும் இங்கே தெரியக்கூடிய டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது கலர்ஸ் வரணும் அப்படின்றாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிங்க் வேணுனாலும் நம்ம பிங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அதில் கொடுக்குறதுக்கு இந்த A+ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் எந்த கிளாஸ் இப்போ 7th 7th அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபான்ட்ஸ் வேறு எதாவது செலக்ட் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி அந்த இதுக்குள்ளே போய் வச்சுருங்க. வச்சு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டான இதில் போய் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த க்ரீனுக்கும் ப்ளூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல. ஸோ திரும்ப இந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒயிட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் செலக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா தெரியுது. ஸோ அதனால் ஒயிட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அளவீடுகள் அப்படின்ற பாடம்ன்றனால நம்ம அளவீடுகள் அப்படின்றத என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துடலாம். ஆட் கொடுத்தோடனே அங்கே ஒயிட் கலரில் இருக்கும், அதனால் தெரியாது. திரும்ப இந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஃபான்ட்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபான்ட்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போய் வச்சுருங்க. ஸோ ஓகே, இந்த கலர்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வேறு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஸோ எல்லோ வச்சிடலாம், அல்லது ஒயிட்டே வைக்கனாலும் ஒயிட்டே கூட வச்சுக்கலாம், அல்லது ப்ளூ வைக்கனாலும் நம்ம ப்ளூ வச்சுக்கலாம். ஸோ எல்லோவே வச்சிடலாம். ஓகே.
நெக்ஸ்ட்டு அறிவியல் அப்படின்றத என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு திரும்ப மறுபடியும் ஆட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அறிவியல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு ஸோ சரியான ஃபாண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வச்சுருங்க. அது ஏதாவது கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக்கை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான கலர்ஸை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இமேஜஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே தெரியக்கூடிய கேமராவை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஆட் பிக்சர்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வாட்ச் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டான பிளேசஸில் வந்து வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பிக்சர்ஸு, டிவைஸ் கேலரி, திரும்ப கேலரி, ஸோ திரும்ப மறுபடியும் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியாக செலக்ட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆடு டிவைஸ் கேலரி. ஸோ அந்த மாதிரி எத்தனை பிக்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே டெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கு திரும்ப A+ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஆட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம். ஸோ கடிகாரம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக அந்த கடிகாரத்துக்கு கீழே போய் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபாண்ட்ஸ் மாற்றிக்கோங்க. கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வெப்பநிலை மானி. ஸோ திரும்ப எல்லாமே ஒரே ஃபாண்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது அளவுகோல். ஸோ அளவுகோலுக்கு நேராக கீழே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு தராசு. ஃபாண்ட் சரியான ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி ஃபாண்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுவும் சரியாக ஒன்று வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அளவீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அளவீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதை அப்படியே மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வேறு ஃபாண்ட்டில் கொடுத்துக்கலாம். வேறு ஃபாண்ட் ஏதாவது நல்ல ஃபாண்ட்டாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்லைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப டவுன்லோட் ஜேபிஜி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப டவுன்லோட் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆடு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அது ப்ளே ஆகி முடிக்கிற வரைக்கும். அல்லது என்ன பண்ணிக்கோங்க, ஸோ அந்த 3 லைனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் லோகோ பிட் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூ எஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் தயார் பண்ணது எல்லாமே டெலீட் ஆகிட்டு புதுசாக வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா நீங்கள் லாஸ்ட் என்ன பண்ணீங்களோ அந்த டிசைன் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ திரும்ப மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஜேபிஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆனது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரி போய்க்கோங்க. கேலரி போய்க்கோங்க. வியூ ஆல் கொடுத்துக்கோங்க. லோகோ பிட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணது வந்து இருக்கும். ஸோ இதை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொபைலில் இருந்து ஸ்மார்ட் டிவியில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாடம் நடத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.